Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 prelims. Okay, so the topic was Foreign Contribution Regulation Act. Okay, இந்த particular act வந்து எதனால நியூஸ்ல வந்துச்சு, இதோட ஃபீச்சர்ஸ்ல என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்கமிங் ஸ்லைட்ல வந்து பார்க்க போறோம். Okay, so the center on November 11 announced that NGO involved in anti-developmental activities and forced religious conversion will face the cancellation of their registration under the Foreign Contribution Regulation Act of 2010. ஓகேவா? ஸோ இந்த என்ஜிஓ வந்து ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோர்ஸ் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அண்ட் தென் அக்கார்டிங் டு த நோட்டீஸ் நாட் யூட்டிலைசிங் எனி ஃபாரின் ஃபண்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட் ஆஸ் பர் த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த NGO would also invite FCRA cancellation. ஓகே, ஸோ ஒரு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது, இல்லை என்ஜிஓக்கு வந்து வருது அப்படின்னா எதுக்காக அந்த ஃபண்ட் கொடுத்தாங்களோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வந்து அந்த ஃபண்டிங் வந்து செலவு பண்ணல அப்படின்னா அதுவும் என்ன லீட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைசன்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து லீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயத்தினால தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ட் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே, ஓகே, இந்த பார்க்கலாம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் enacted by the parliament to regulate foreign contribution especially monetary, okay, provided by the certain individuals or association to the NGOs and other within India. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விதமான என்ஜிஓஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அவன் வந்து ஒரு எஜுகேஷன் என்ஜிஓவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்கீம் பேஸ்டான இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓவா கூட இருக்கலாம். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் ஃபாரின்ல கூட ஒரு அசோசியேஷன் இல்லைன்னா ஒரு ஃபாரின்ல கூட ஒரு பர்சன் வந்து ஒரு மில்லியனரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான என்ஜிஓஸ்க்கு வந்து அவங்க வந்து டொனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பாங்க, அந்த கரன்சி அமௌண்ட் எல்லாமே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்ட் தான் என்னன்னா இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த FCRA வாஸ் ஒரிஜினலி ஆக்டட் இன் 1976 வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க, significantly revised in 2010. ஓகே, ஸோ 2010 தான் வந்து மேஜரான சில ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அந்த ஆக்ட் சொல்றப்பயே ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2010 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, the act falls under the purview of the Ministry of Home Affairs. ஓகேவா? இந்த மினிஸ்ட்ரி நம்ம வந்து முக்கியமா பார்த்துக்கணும். இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்து பாக்குறப்ப நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து இந்த ஆக்ட் வந்து செயல்படுது. ஓகே, ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப டொனேஷன், டெலிவரி அண்ட் டிரான்ஸ்பர் மேட் பை எனி ஃபாரின் சோர்ஸ் ஆஃப், அந்த எது ஃபாரின் சோர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனி ஆர்டிகலா இருக்கலாம், இல்லைன்னா கரன்சியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனி செக்யூரிட்டியா கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க, இல்லைன்னா டொனேஷனா கொடுக்குறாங்க, இல்லைன்னா டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே எதுக்குள்ள வரும்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளதான் வரும். ஓகேவா? ஸோ எனி செக்யூரிட்டி சொல்லி பாக்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ஜிஓக்கு வந்து கொடுக்குறாங்க, இது வந்து நீங்க வச்சுட்டு இது பேஸ்டா வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வரும். மோஸ்ட்லி வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா இந்த கரன்சி பேஸ்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கரன்சி பேஸ்டு டொனேஷன் தான் அது வந்து அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, என்ஜிஓஸ்க்காக. This will also cover contribution received from any person who has received from a foreign source or interest accrued on the foreign contribution deposited in the bank. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க, அந்த பர்சன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எங்க வந்து வருது அப்படின்னா அது ஃபாரின்ல இருந்து ஒரு அசோசியேஷன் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்றாங்க. அந்த மாதிரி கொடுத்தாலுமே என்ன ஆகும்னா இது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன் வந்து என்னதான் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபாரின் ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு அசோசியேஷன் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களால டேரக்டா வந்து கொடுக்க முடியல, இந்த பர்சனோட அமௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து என்ஜிஓ வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? பர்டிகுலரா நம்ம வந்து மெயினா பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா இது வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் கூட பர்சன் கிட்ட இருந்துதான் இது டொனேஷன் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம். ஓகேவா? பட் அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து என்னன்னா ஃபாரின்ல இருந்து வந்த அமௌண்ட். ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கூட தான் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இட் கிரியேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்ட்
pending restriction on the Indian non-profit organization receiving foreign donation. ஸோ இது வந்து முக்கியமா எதுனா ஒரு என்ஜிஓ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேவா. ஸோ அந்த ஃபாரின் டொனேஷன்லாம் ரிசீவ் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இல்லைனா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்த ஆக்ட் தான் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் பெண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன், ஓகேவா. ஸோ அந்த ரிசீவ் ஆகி கூட டொனேஷன் அமௌண்ட் வந்து எப்படி செலவு பண்ணணும், எந்த பெர்சன்டேஜ் அப்படி மாதிரி அதுவுமே என்ன பண்றாங்கன்னா இந்த ஆர்டிகிள் தான் வந்து சொல்றாங்க. Okay, next பார்த்தோம்னா it is mandatory for all such NGOs to register themselves under the Foreign Contribution Regulation Act of 2010. ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜிஓஸுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே வந்து அவங்கள வந்து ஒரு ஃபாரின் டொனேஷன் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு என்ஜிஓவா வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் வந்து பண்ணணும். ஓகே, இட் இஸ் மேண்டேட்டரி. The act aim to prevent foreign organization from influencing electoral politics. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ரெகுலேஷன் வந்து இருக்கிறதுனால இது வந்து எதெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபுளுன்சிங் எலக்டோரல் பாலிடிக்ஸ், ஓகேவா. ஸோ சப்போஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு வந்து சில ஃபாரின் டொனேஷன்லாம் வருது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கக்கூடிய எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்து கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வருது, அது வந்து அவங்க வந்து செலவு பண்ணி நிறைய இன்ஃபுளுன்ஸ்ல பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஆர் ரிலிஜியஸ் டிஸ்கஷன் இன் இந்தியா ஃபார் ராங் பர்பசஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்காக ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அதையும் இவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்றாங்க இந்த வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆக்ட். அண்ட் ஆக்டிவிட்டிஸ் டிட்டர்மினட் ஃபார் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹார்ம் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இதனால நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃபாரின் இருக்கக்கூடிய அமௌண்ட்னால, ஓகேவா. அதையும் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து ரெகுலேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா லிவிங் இன் அனதர் கண்ட்ரி, ஓகேவா. யார் சொல்லுவாங்கன்னா என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ஆர்ஐ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எதுல இருந்து கொடுக்குறாங்க ஃப்ரம் தயர் பர்சனல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஓகேவா. ஸோ அவங்க வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து செலவு பண்ணக்கூடிய சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அவங்க வந்து அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சேவ் பண்ண அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷனா வந்து வராது அப்படிங்கிற மாதிரி எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, த்ரூ த நார்மல் பேங்கிங் சேனல்ஸ் will not be treated as the foreign contribution, ஓகேவா. வந்து பிலிம்ஸ்ல வந்து கிளச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி வந்து என்ஆர்ஐ வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் குள்ள தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிலிம்ஸ் வந்து பாயிண்ட் கொடுத்து வந்து ட்விஸ்ட் பண்ணலாம், ஓகேவா. அந்த மாதிரி டைம் வந்து அலர்ட்டா இருந்து என்ஆர்ஐ வந்து நம்மளுக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்டிக்ல வந்து அவங்க வந்து செட் ஆக மாட்டாங்க, ஓகேவா. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய டொனேஷன் வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ எனி பர்சன் கேன் ரிசீவ் அ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஸோ அந்த எனி பர்சன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா a person has a definite cultural, economic, educational, religious or social program, ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் என்ஜிஓ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு ரிலிஜியஸ் பேஸ்டான ஒரு ப்ரோக்ராம் இல்லைன்னா எஜுகேஷன் ஒரு பெண் கல்விக்காக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பர்சன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றாங்க. Okay, and the person must have obtained FCRA registration or prior permission from the central government, okay. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஃபாரின் டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க பிரியராக என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும், ஓகே. ஸோ நாங்க வந்து என்ஜிஓ வந்து ரிஜிஸ்டர் பண்றோம் அந்த மாதிரி ஃபாரின் வந்து எங்களுக்கு வந்து டொனேஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கணும், ஓகே ஓகேவா. ஸோ முன்னாடி பாயிண்ட்ல பார்த்துருவோம் அந்த பர்சன் சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த பர்சன் வந்து யாரா இருக்கலாம் அப்படின்னா person includes any individual, okay, ஒரு தனிப்பட்ட நபரா கூட இருக்கலாம் and Hindu undivided family ஒரு குரூப் ஃபேமிலியா கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அசோசியேஷன் இல்லைன்னா ஒரு கம்பெனி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 4 பேரை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்சன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, FCRA requires every person or NGO seeking receive foreign donation to the open a bank account on State Bank of India, Delhi, ஓகேவா. சாரி என்ஜிஓ வந்து ஃபாரின் டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பேங்க்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கோம், ஓகே. ஸோ அந்த அக்கௌண்ட்ல மட்டும் தான் என்ன பண்ணணும் அந்த ஃபாரின் டொனேஷன் வந்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஓகே. அண்டர் த FCRA ஆக்ட்ல வந்து, ஓகே. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி, ஓகேவா. ஸோ இந்த பேங்க் வந்து ரொம்ப முக்கியம். மேபி வந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க அப்படின்னா இது வேற ஏதாச்சும் ஒரு பேங்க் வந்து கொடுத்து இந்த பேங்க்ல வந்து அவங்க வந்து ஃபாரின் டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகே. அந்த மாதிரிலாம் பண்ணாம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெல்லி அங்க மட்டும் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களால ஃபாரின் டொனேஷன் வந்து ரிசீவ் பண்ண முடியும், ஓகே. சார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் FCRA. FCRA is applicable to all association groups
and the NGOs which intend to receive foreign donation. ஓகேவா? ஸோ NGO மட்டும் தான் இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆல் அசோசியேஷன், ஓகேவா? ஸோ லேபர் அசோசியேஷன் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் தென் குரூப்ஸ், தென் NGOs. ஓகே, the applicant should not be fictitious or binary. ஓகே, fictitious அப்படின்னு பார்க்கறப்ப ஒரு பர்சன் வந்து ஃபேக்கா ஒரு ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபாரின் அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ற மாதிரி கூட சீட்டிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் பினாமியாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பினாமினா இன்னொரு நபருக்காக அவர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது. ஓகே, ஸோ பினாமியா இருக்கக்கூடாது. should not have been prosecuted or convicted for an indulgent activities aimed at conversion through the inducement or the force either directly or indirectly from one religion to another religion. ஓகே, ஸோ இது வந்து மெயினா என்ன பண்றாங்க அப்படி பாக்குறப்ப ஒரு பர்சன் வந்து ஒரு ரிலிஜன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ரிலிஜன் கன்வெர்ட் ஆகிறதுக்காக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுத்து நீங்க வந்து எங்க ரிலிஜன் வந்து கன்வெர்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய டொனேஷன் மூலியமா. ஓகேவா? ஒரு 1 lakh இல்லைன்னா ஒரு 5 lakh வந்து நாங்க வந்து கொடுக்குறோம், நீங்க வந்து எங்க ரிலிஜனுக்கு வந்து மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஆஸ் வெல் அஸ் ஃபோர்ஸ் மூலியமா பண்ணக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பா வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு வந்து எதுவுமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், இல்லைன்னா ஒரு NGO, இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷன், எதுவாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா அது மாதிரி கன்விட் ஆகக்கூடாது, இல்லைன்னா அந்த மாதிரி கேஸ்லயே வந்து அவங்க வந்து ப்ராசிக்யூட்டே ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அவங்களால ஃபாரின் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாக்குறப்ப the foreign contribution received has to be utilized only for the purpose of for which has been received, and not more than 20% of the foreign contribution received in a financial year can be utilized for administrative expenses. ஓகேவா? ஸோ அது பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு NGO வந்து கொடுக்குறாங்க ஃபார் த ஹெல்ப் டு ஹெல்ப் த புவர் சில்ட்ரன் ஃபார் த எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் என்ன விஷயத்துக்காக அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து செலவழிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா அது 8 லட்சத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் புவர் எஜுகேஷன் சில்ட்ரனுக்காக கொடுத்துட்டு ஒரு 2 lakhs வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஓன் பர்பஸ்க்காக செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லிமிட் பண்றாங்க அந்த எல்லா NGOஸையும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 20% வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து இயர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மொத்தமா ஒரு 20% எப்படி பாக்குறப்ப ஒரு NGO வந்து இருக்குது, அந்த NGOக்கு வந்து இயர்லியே என்ன பண்றதுன்னா ஒரு 10 lakhs வந்து ஃபாரின் டொனேஷன்ல வந்து வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 2 lakhs எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்க வந்து செலவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இயர்லியே வந்து 2 lakhs மட்டும் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்குறாங்க. The registration is initially valid for 5 years. ஓகேவா? ஸோ 5 yearsக்கு மட்டும் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணா அவங்க வந்து ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்றப்ப அவங்க வந்து இந்த மாதிரியான சில சர்டன் கண்டிஷன் சொன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி ப்ராசிக்யூட் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அவங்க வந்து சப்போஸ் திரும்பி அதே ஃப்ளோல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெனியூவல் வந்து ஆயிரும். ஓகே, கேன் பி ரினியூவ்டு சப்சிக்வென்ட்லி இஃப் தே கம்ப்ளை வித் தி ஆர்ம் நார்ம்ஸ். ஓகேவா? ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன் கேன் ரிசீவ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபார் சோசியல், எஜுகேஷனல், ரிலிஜியஸ், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் பர்பஸஸ். இந்த மாதிரி பர்பஸுக்காக அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கேன் பி cancelled if any inquiry finds false statement in the application. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்து ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ராட் வந்து நடந்திருக்கு, ஏன்னா ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்னா இமிடியேட்டா அவங்களோட லைசன்ஸ் வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, once the registration of NGO is cancelled, it is not eligible for re-registration for 3 years. ஓகேவா? ஸோ 3 years வந்து அவங்களால திரும்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ஒன் டைம் வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா. ஓகே, the ministry also has the power to suspend any NGO's registration for 180 days pending inquiry and can freeze its accounts. ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் NGO மேல அவங்களுக்கு வந்து டவுட் வருது அப்படின்னா அவங்க வந்து என்கொயரிக்கு வந்து எடுத்து 180 டேஸ்க்கு வந்து அவங்களால விசாரிக்க முடியும். ஓகேவா? அந்த விசாரிச்சு அவங்களால அந்த ஃபண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். அவங்களால எந்த விதமான செலவுமே அந்த ஃபண்ட் எடுத்து பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி விஷயம் வந்து அந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து பவர் இருக்கு. ஓகே, ஆல் ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கேன் பி சேலஞ்ச் இன் த ஹை கோர்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே இல்லைன்னா ஒரு NGO மேல வந்து ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது எல்லாமே என்ன பண்ண முடியும்னா ஹை கோர்ட்னால அவங்களால சேலஞ்ச் பண்ண முடியும். இது வந்து எங்களை வந்து ஃபேக்கா வந்து இம்ப்ளை வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும்னா சேலஞ்ச் வந்து பண்ணி அவங்களால
அந்த லீகல் ப்ராசஸ் வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, ஒரு பர்டிகுலர் என்ஜிஓ, குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன். ஓகே, ஸோ தென் நம்ம ஓவராலா பாக்குறப்ப எஃப்சிஆர்ஏ ஆக்ட் பத்தி கொஞ்சம் டீடைலிங்கா பார்த்திருக்கோம். எப்போ கொண்டு வந்தோம், எதுக்காக கொண்டு வராங்க, அவரோட லிமிடேஷன் என்ன, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? ஸோ பர்டிகுலர் ஆக்ட்ல பத்தி உங்களுக்கு யாராச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.